நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க கடமைப்பட்டிருக்கிறோம். தொடர்ந்து கடந்த நாளில் என்ன செய்தி கொடுக்கிறது ஆண்டவரே சொல்லி நான் ரொம்ப மிகுந்த ஒருவேளை ரொம்ப நேற்றைய தினத்தில் மெசேஜில் அனுப்பிட்ட பிறகு இந்த நியூஸ் பார்க்கும்போது ரொம்ப எனக்கு பீதி ஆகிக்கிட்டது. அதனால் எந்த அளவுக்கு சீக்கிரமாக முடிக்கணுமோ நம்ம முடிச்சிடலாம். ஜெபத்தோடு கூட இருங்கள், காத்திருங்கள். இந்த செய்தியை நான் ஆண்டவர்கிட்ட கேட்கும்பொழுது 4 சுவிசேஷ புத்தகத்தில் இல்லாத ஒரு செய்தி, இந்த 3 சுவிசேஷ புத்தகத்தில் இல்லாத ஒரு செய்தியை ஆண்டவர் நமக்கென்று ஆண்டவர் கொடுத்ததை நான் உணர்ந்தேன். ஒரு 3 காரியத்தை மாத்திரம், 3 வசனங்கள், 3 பகுதிகள், 3 மனிதர்கள். இந்த 3 மனிதர்கள் 3 சூழ்நிலைகள் மத்தியில இந்த உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை எப்படி நாம் பார்க்கிறோம், உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை எப்படி நாம் பார்க்கிறோம் என்று சொல்லி இந்த 3 மனிதர்கள், இந்த 3 சூழ்நிலைகளிலே இந்த உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை எப்படி இவர்கள் உணர்கிறார்கள், அல்லது எப்படி அந்த வல்லமையை பெற்றுக்கொண்டு அதனை வாழ்க்கையை ஆவிக்குரிய ஓட்டத்தை உலகத்திலே இந்த கடைசி இதே போல ஒரு சூழ்நிலை அங்கேயும் நிலவியது. அந்த சூழ்நிலை மத்தியிலே எப்படி அவர்கள் இருந்தார்கள் என்று சொல்லி அந்த சிந்தையை ஆண்டவர் எனக்கு வைத்தார். அப்போ வேதத்தை திறந்து பார்த்தபோது யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 21வது அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 20வது அதிகாரம், 20வது அதிகாரத்துல 1வது வசனம். வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடே மகதலேனா மரியாள் கல்லறையினிடத்திற்கு வந்து கல்லறையில் அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டால் உடனே அவள் ஓடி சீமோன் பேதுருவினிடத்திலும் இயேசுவுக்கு அன்பாயிருந்த போய் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். அவரை வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை. இன்னொரு வசனத்தை வாசிங்க, 25வது வசனம். மற்ற சீஷர்கள் முதல்ல மரியாள் சொல்றா, இரண்டாவது இங்க ஒரு சீசன் சொல்றான். நான் வாசிங்க. கர்த்தரை கண்டோம் என்று அவனோடே சொன்னார்கள். அதற்கு அவன் அவருடைய கைகளில் ஆணிகளினால் உண்டான காயத்தை நான் கண்டு, அந்த காயத்தில் இவன் எப்படிப்பட்ட மனுஷனா இருக்கான் பாருங்க. அவர் உயிர் தெழுந்தால் அவரை நாங்கள் கண்டோம் என்று சொல்லி இந்த சீஷர்களும் மரியாளும் சொன்னபோது இந்த தோமா என்கிற இந்த சீஷன் என்ன செய்கிறான்னா, அவருடைய அந்த காயங்களினால் உண்டான காயத்தை, ஆணிகளால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை விட்டு என் கையை அவருடைய விழாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன். எப்படிப்பட்ட மனுஷன் பார்த்தீங்களா? இன்னொருத்தர் பாருங்க, இன்னொருத்தர் பாருங்க, இன்னொரு இடம் பாருங்க. 21வது அதிகாரம் 2வது வசனம். இங்கே பாருங்க, சீமோன் பேதுருவும் திதிமு எனப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டில் உள்ள கூடி இருக்கும்போது மீன் பிடிக்க போகிறேன் என்றால் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. இங்கே இன்னொரு அடுத்தலாம். விடியற்காலமான போது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். 3 சூழ்நிலைகளை இங்கே நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் உலகத்தில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கிறது. இயேசு எங்கே இருக்கிறார்? உயிர்த்தெழுந்த கிறிஸ்து. நல்ல கவனிக்கணும் செய்தியுடைய காலத்துக்கு போக. முதலாவது வசனத்தில் 20:1-2 முதலாவது மரியாள்
உயிர்த்தெழுந்த கிறிஸ்து எங்கே வைக்கப்பட்டிருக்கிறார் அல்லது எங்கே எடுத்துக்கொண்டு போகப்பட்டார் என்று சொல்லி மரியாள் திகைத்து போகிற காரியத்தின் சூழ்நிலையை நாம பார்க்கிறோம். இரண்டாவது, இந்த தோமா உயிர்த்தெழுந்த கிறிஸ்து எல்லாரும் நீங்க பார்த்திருக்கிறீங்க, நான் பார்க்கல, அதனால அவருடைய காயத்தில் என் விரலை போட்டு என்னுடைய கையை அவருடைய விழாவிலே போட்டால் ஒழிய நான் விசுவாசிக்க மாட்டேன்னு சொல்லுங்க. அட்டமெண்ட் பிலீவர். அல்லேலூயா. மூன்றாவது, இந்த சீமோன் பேதுரு, அப்புறம் அதே தோமா, அதே செபுதேவின் குமாரர்கள் யாருன்னா யாக்கோபு, யோவான், அவர்கள் இந்த 4-5 பேரும் மீன் பிடிக்க போயிட்டு அன்று ராத்திரியில ஒன்று பிடிக்க கூடாதபடிக்கு இருந்து விடிய காலத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வலது புறமாய் போடுன்னு சொல்லும் போது அங்கு திரளான மீன்களை பிடித்து இயேசு என்று அறியாதபடிக்கு கரையிலே வந்து திரும்பவும் அந்த அன்பான யோவான் என்ற சீஷன் இது இயேசு என்று சொன்ன போது தன்னை அறியாத ஒரு புத்துணர்ச்சியிலே அவன் கடலில் குதித்து கரை சேர்ந்து அவரிடத்துல போய் சம்பாஷிக்கிறத நாம பார்க்கணும். இந்த 3 சூழ்நிலைகளிலே 3 ஆவிக்குரிய சத்தியங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். என்னவென்றால், முதலாவது, ஆண்டவர் இந்த குட் ஃப்ரைடே செய்தி நம்ம கொடுக்கல. குட் ஃப்ரைடே உடைய செய்தியை 3 வசனத்துல மாத்திரம் சொல்லிடுறேன். இந்த குட் ஃப்ரைடே அல்லது இந்த மரணித்த நாள், இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்ட நாள். எதற்காக அடிக்கப்பட்டார்? முதலாவது, பாவங்களுக்காக நாம் அடிக்கப்பட்டார். இரண்டாவது, நம்முடைய சுயநீதி அல்லாமல் தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய சுயநீதி நம்மை ரட்சிக்காது, நம்முடைய சுய ரத்தம் நம்ம ரட்சிக்காது, நம்முடைய சுய கிரியைகள் நம்ம ரட்சிக்காது. ஆண்டவருடைய பரிசுத்தமான ரத்தம், அவருடைய வார்த்தை மாத்திரம் தான் நம்ம ரட்சிக்க முடியும். அல்லேலூயா. அதற்காக மரித்தார். மூன்றாவது, மரணத்தை ஜெயமாக விழுங்கி, சத்துருவை ஜெயமாக விழுங்கி, ரத்தத்தை கிரயமாக கொடுத்து நம்மை மீட்டுக்கொள்ள ஆண்டவர் மரித்தார். 3 காரியங்களுக்காக ஆண்டவர் மரித்தார். நீங்க எழுதி கொள்ளுங்க. பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்தார். இரண்டாவது, மாம்சத்துக்கு மரித்து ஆவிக்கு பிழைத்தார். மூன்றாவது, மரணத்துக்கு அல்லது அந்த சாவுக்கு மரித்து ஜீவனுக்கு பிழைத்தார். இந்த 3 காரியத்தை நாமும் செய்யும்படி ஆண்டவர் மாதிரியை பின்வைத்து போயிருக்கிறார். இதுதான் மரணத்தினுடைய செய்தி. இந்த மரணத்திலிருந்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தாரே, அந்த உயிரோடு எழுந்ததற்கு உண்டான அடையாளம் என்ன? ரோமர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அவர் தேவகுமாரன் என்று நிரூபிக்கப்பட்டவர். அல்லேலூயா. வாசிக்கிறீங்களா? ரோமர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க பாருங்க. இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகளின் மூலமாக பரிசுத்த வேதாகமங்களில் மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் தேவனுடைய குமாரன், அதாவது தேவனுடைய சுதன். ஆபிரகாமுக்கு ஈசாக்கு தேவனுடைய சுதன். நீ உன் ஏக சுதன் என்றும் பாராமல், ஒரே குமாரன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுக்க கீழ்ப்படிந்தபடி நான் சொல்லி ஆபிரகாமை பற்றி சொல்லப்பட்டது. அது நிழலாட்டம். அது ஆபிரகாமுக்கு ஈசாக்கு கிறிஸ்துவுக்கு நிழலாட்டம், ஆபிரகாம் பிதாவுக்கு நிழலாட்டம். அதனால அது நிழல் போல் இருக்கிற அந்த தாற்பயம் இப்போ நிஜமாக ஆண்டவர் செய்து காண்பிக்கிறார். எப்படி தெரியுமா? அவர் ஒரே பேரான குமாரன், அவர் தாவீதின் குமாரன், அவர் பிதாவின் குமாரன், அவர் தேவகுமாரன், அவர் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர். அல்லேலூயா. அதனால இந்த காரியத்துல நாம் தெளிவுள்ளவர்களா இருக்க வேண்டும். ஆண்டவர் நீங்க என்ன காரியம், என்ன மையத்துல நீங்க இந்த தெய்வத்தை ஆராதிக்கிறீங்கன்னு சொன்னா 3 காரியத்தை சொன்னோம். பாவத்துக்காக மரித்தார், நீதிக்காக பிழைத்தார். அதனால நான் பாவத்துக்காக ஞானஸ்தானத்துக்கு மரித்து நீதிக்கு நான் பிழைத்திருக்கிறேன். அதே போல மாம்சத்துக்கு என்னுடைய சுயத்தின்படி அல்ல, தேவனுடைய இரக்கங்களின்படி அவர் கிருபையினாலும் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். என்னுடைய மாம்சத்தின்படி அல்ல, அவருடைய ஆவியின்படி நான் இப்போது இருக்கிறேன். எழுத்து கொல்லும், ஆவி உயிர்ப்பிக்கும். அந்த மாம்சத்துக்கு மரித்து ஆவிக்கு நான் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறேன். மூன்றாவது, மரணத்து அந்த சாவுக்கு அந்த மாம்சம் அந்த மரணம் என்று அந்த கூரை உடைத்து ஆண்டவர் ஜீவனுக்கு உயிர்த்தெழுந்தார். அதே போல இந்த 3 காரியத்தை நாமும் செய்யும்படி ஆண்டவர் யோவான் ஸ்நானனிடத்துல அவர் கீழ்ப்படிந்து ஞானஸ்நானம் எடுக்கிறத பார்க்கணும். சரி, இந்த 3 காரியத்துல உயிர்த்தெழுதல் என்ற ஆசீர்வாதங்கள் இந்த 3 சூழ்நிலைகளிலே எப்படி இருக்கிறது? இந்த 3 சூழ்நிலைகளிலே இந்த உயிர்த்தெழுதலுடைய ஆசீர்வாதங்கள் என்ன என்று சொல்லி பார்த்தா, சில வசனங்களை நீங்க வாசிங்க.
10 வாசிங்க. 10 9 வாசிங்க. 9 20ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அவர் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியத்தை அவர்கள் இன்னும் அறியல. யார் தெரியுமா அறியல? இந்த மகதலேனா மரியாள் அறியல. ஆனா சொல்லியிருந்தார். தெரியும், எல்லாமே தெரியும், எல்லாமே நமக்கு தெரியும். இந்த மரியாள் சகோதரிகள் நல்லா கவனித்து கொள்ளணும். டிஸ்டர்பன்ஸ் நான் பார்த்துங்க. சகோதரிகள் நல்லா கவனிச்சு கொள்ளணும். சகோதரிகளுக்கு தான் இன்னைக்கு ஒரு 45% 55% இன்னைக்கு உங்களுக்கு தான் செய்யும். இந்த மரியாளை போல் நாம் இருக்கிறோமா? நீங்களும் நானும் இந்த மரியாளை போல இருந்து விடுகிறோமா? இந்த மரியாளை போல கிறிஸ்துவை நாம் சரியாக புரிந்து கொள்ளாமல் இருக்கிறோமா? அல்லது சகோதரர்கள் பக்கம் பார்த்தா இந்த தோமாவை போல சில சந்தேகப்படுகிற காரியங்கள், அவிசுவாசமான காரியங்களில் நான் இருக்கிறேனா? அல்லது இந்த இந்த 5 சீஷர்களை போல சீமோன் பேதுரு, இந்த யாக்கோபு யோவான், இந்த தோமா, இன்னும் நாத்தான், இந்த 3-4 பேரும், இந்த 5 பேரும் இவர்களை போல ஒரு கூட்டமாய் நாம் இருந்து ஆண்டவரை அறியாம இருந்து நம்மை நாமே வஞ்சித்துக் கொள்ளுகிறோமா என்று சொல்லி இந்த 3 சூழ்நிலையில் நாம் தெளிவுள்ளவர்களா இருக்க வேண்டும். என்னன்னா 10ஆம் வசனம் வாசிக்கிற, அவர் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்று அவர்கள் அறியாதிருந்தார்கள். ஆண்டவர் ஏற்கனவே சொன்னார், மனுஷகுமாரன் மனுஷர் கைகளில் ஒப்புக் கொடுக்கப்பட்டு மரணத்திற்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டு அடிக்கப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பேன், அப்போ உங்களை நான் சந்திப்பேன் சொல்லி ஆண்டவர் ஏற்கனவே சொல்லியிருந்தார். அதை அவர்கள் மறந்து விட்டார்கள். உங்களுக்கு ஆண்டவர் என்ன, உங்களுக்கும் எனக்கு ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறார்? வாக்குத்தத்தத்தை என்ன சொல்லி இருக்கிறார்? நான் செய்வேன் என்று சில காரியங்களை சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு இதெல்லாம் செய்வேன் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். நான் திரும்ப உங்களை சந்திப்பேன்னு சொல்லி இருக்கிறார். அதே காரணம் நம்மளுக்கு. இந்த மரியாள் பாருங்க, 10ஆம் வசனம் 11 வாசிக்கும். பின்பு அந்த சீஷர்கள் தங்களுடைய இடத்திற்கு திரும்பி போனார்கள். மரியாள், நல்லா கவனிங்க சகோதரிகள், நல்லா கவனிங்க. மரியாள் எல்லாரும் போயிட்டாங்க. சீஷர்கள் பேதுரு, யாக்கோபு, யோவான் எல்லாருமே 3 பேர் தான் வந்தாங்க. 3 பேர் உள்ள போய் பார்த்துட்டு ஆண்டவரை இல்லைன்னு சொல்லி துப்பட்டி அந்த சீலை மாட்ட பார்த்துட்டு இல்லைன்னு சொல்லி திரும்பி சீஷர்கள் இடத்துல ஓடுறாங்க. ஆனா இந்த மரியாள் மகதலேனா மரியாளை குறிக்கிறது. இந்த மகதலேனா மரியாள் இந்த கல்லறின் இடத்திலிருந்து அவ கூட போல. இந்த மரியாள் என்ன செய்யறானா, அந்த கல்லறின் இடத்திலே இருக்கிறான். மார்க்கில் ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்குது, அவள் அழுது கொண்டிருந்தபடியால், அவள் திகைத்து நின்றபடியால். மத்தேயு லாஸ்ட் அதிகாரம் நீங்க போய் வாசித்து கொள்ளுங்க. இந்த மரியாள் என்ன செய்யறான்னா, கல்லறின் இடத்துல இருக்கிறான். அவளுக்கு தெரியும் சீஷர்கள் நம்ப மாட்டா, எப்பவுமே ஆண்டவர் கூடயே இருப்பா, எப்பவுமே ஆண்டவர் சொன்னதே கேட்டுனே இருப்பா, தேவ சமூகத்திலே இருப்பா, தேவ பிரசன்னத்திலே இருப்பா, இயேசு கூடவே இருப்பா. ஏன் தெரியுமா? அவளிடத்திலிருந்து 7 பிசாசுகளை ஆண்டவர் விரட்டி இருந்தார். அல்லேலூயா. 7 பிசாசுகளை ஆண்டவர் அவளிடத்திலிருந்து மகதலேனா மரியாள் இடத்திலிருந்து விரட்டினபடினாலே வசனம் சொல்லுது, கொஞ்சமாய் மன்னிக்கப்பட்டவர்கள் கொஞ்சமாய் அன்பு கூறுவார்கள், அதிகமாய் மன்னிக்கப்பட்டவர்கள் அதிகமாய் அன்பு கூறுவார்கள். அதனாலதான் இங்க வசனத்தின்படி கரெக்டா அது நிறைவேறுது. கல்லறை இடத்துல நிக்கிற திரும்பி போல எப்படியாவது இயேசுவை பார்க்க வேண்டும் என்று சொல்லி வாஞ்சியோடு தான் இருக்கிறான். நாம அப்படிதான் இருக்கிறோம். ஆனா ஒரு காரியம் தவறு செய்து விடுகிறா பாருங்க. 11 வாசிக்குமா. மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருக்கிறார். அப்புறம் அப்படி அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து வெள்ளுடை தரித்தவர்களாய் 2 தூதர்கள் தலைமாட்டில் ஒருவனும் கால் மாட்டில் ஒருவனும் உட்கார்ந்திருக்கிறதை கண்டால் அவர்கள் அவரை நோக்கி, ஸ்ரீயே ஏன் அழுகிறாய்? அதற்கு அவள், அவளுடைய சிந்தனையை பாருங்க, என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் முதல்ல பாருங்க. முதல்ல மூன்று சூழ்நிலையை சந்திக்கிறார். முதல்ல சீஷரோடு கூட சொந்த ஜனங்களோடு கூட போறார். முதல்ல சொந்த ஜனங்களோடு கூட போய் ஆண்டவரை பார்க்க ஆண்டவர் தென்படவில்லை, உயிர் தெழுந்த கிறிஸ்து. 2வது தேவ தூதர்கள் அவரிடத்தில் இடைப்படுகிறார்கள். அப்போ அவங்களிடத்துல சொல்றா, ஆண்டவர் எங்கேயோ எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை நான் காண முடியவில்லை.
மூன்றாவது ஒரு நபர் இங்கே சந்திக்கிறார். 14 வாசிங்க. இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டார். ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தார். நல்லா கவனிங்க பிரதர் சிஸ்டர், நல்லா கவனிங்க. மரியாள் இயேசு இடத்துல தான் பேசுறாங்க. 3 நாள் எப்படி ஜெபம் பண்ணோம்? இயேசு இடத்துல தான் ஜெபம் பண்ணோம். இயேசு இடத்துல தான் பாதத்தின் அருகே தான் இவ உட்கார்ந்தா, பாதத்தின் அருகே தான் உட்கார்ந்துருந்தோம். அவ இயேசு தான் கேட்கிறார். முதலாவது சீஷர்கள் கேட்டார்கள், 2வது தேவ தூதர்கள் கேட்டார்கள், 3வது இயேசுவே கேட்கிறார். ஏமா அழுற? எங்க யாரை தேடுறன்றார். யாரை தேடுகிறீர்கள்? இயேசுவை தேடுறேன், என்னுடைய ரட்சகரை தேடுகிறேன். நான் அவர் யாரை எடுத்துக்கொண்டு போய்விட்டாங்க. ஆண்டவரே கேட்கிறார், ஏமா அழுகிறன்றார். ஆண்டவர்கிட்ட சொல்றார், நான் என்னுடைய ரட்சகரை காணவில்லை, அவரை யாரும் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். இப்போ அவளை ஒரு காரியம், இயேசுவை அறியாதபடி ஒரு காரியம் ஒன்று தடுக்குது, சுய துக்கம். அடுத்த வசனம் வாசிங்க 15. இயேசு அவளை பார்த்து, ஸ்ரீயே ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரன் நினைச்சிட்டாங்க. வாசிங்க. ஐயா ஐயா தோட்டக்காரர் என்று நினைத்து, ஐயா நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும். இயேசு அப்புறம் சொல்றார், பதில் சொல்றார். அவளை நோக்கி மரியாளை என்றார். திரும்பி பார்த்து ரபூனி என்றால் போதகரே என்று அர்த்தம். அப்பதான் தெரிஞ்சுக்கிறேன். அதற்கு முன்பாக இயேசு கிறிஸ்து இடைப்பட்டு அவருடைய காரியங்கள் எல்லாம் துடைக்கிற வரை, கண்ணீரை துடைக்கிற வரைக்கும், முழுவதுமாக இடைப்படுகிற வரைக்கும் தன்னுடைய சுய துக்கத்தை, அந்த கண்ணீர் அந்த அவரை தோட்டக்காரரை போல காண்பித்து விட்டார். ஹல்லேலூயா. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. நம்முடைய சுய துக்கம், நம்முடைய கண்ணீர் கிறிஸ்துவை அல்லது நம்முடைய சுயத்தின் நிமித்தமாக இருக்கிற பாரம், நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் என்ன செய்யுதுன்னா கிறிஸ்துவை சரியா ஒரு தோட்டக்காரரை போல காண்பித்து விடுகிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் அதை ஏற்க முடியுது? அல்லேலூயா. நாம இயேசுவை காண முடியல, நான் இயேசுவோடு கூட சம்பாஷிக்க முடியல. நான் இவர்தான் கிறிஸ்து, இவர்தான் உயிர் தெழுந்த வல்லமை உடையவர், இவர்தான் என்னுடைய ரட்சகர், இவர்தான் என்னுடைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் தீர்க்க முடியும், இவர் எனக்கு என்னுடைய கண்களுக்கு இவர் தென்பட்டு விட்டா போதும், என்னுடைய ஆத்மா பூரிப்பாகும், என்னுடைய பிரச்சனை எல்லாம் முடியும், இவரோடு கூட நான் கலிலேயாவுக்கு போய் பரத்திற்கு போய் நான் இளைப்பாற முடியும், அவர் சொல்லுகிறதெல்லாம் நான் என்னால் செய்ய முடியும். ஆனா இவன் என்ன செய்யறான்னா, இவன் ஒரு சொன்ன காரியத்தை மறந்து விட்டு, நமக்கு சொன்ன காரியம் வாக்கு தத்தங்கள், இவன் நான் வாக்கு தத்தத்தை மறந்துட்டான். நான் உங்களை கலிலேயாவை சந்திப்பேன், நான் உயிரோடு எழுந்து வருவேன், 3ஆம் நாள் வருவேன், பூட்டப்பட்ட அறைக்குள்ள வந்து உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுவேன் சொல்லி ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். அதே போல செய்தும் காண்பித்தார். உங்களுக்கு அது உணரவில்லையா, உங்களுக்கு புத்தி இல்லையான்னு சொல்லி ரொம்ப கடிந்து கொண்டான். லூக்காவை நீங்க வாசித்துக் கொள்ளுங்க. அது அந்த மாதிரி நிலைமையில இந்த மரியாள், நல்ல சகோதரிகள் கவனித்துக் கொள்ளணும், தங்களுடைய சுய துக்கத்திலே, சுய பாடுகளிலே, உபத்திரவங்களிலே, உங்களுடைய சுய காரியங்களிலே நீங்கள் கிறிஸ்துவை ஒழுங்கா பார்க்க முடியாதபடி உங்களுடைய சுய துக்கம் கிறிஸ்துவை அல்லது ரட்சகரை பிராப்ளத்தை முடிச்சு வைக்கிறவரை சரியா தரிசிக்க முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. நாம ஒண்ணு செய்யணும். இங்க நாம அவரை தோட்டக்காரரை போல அவர் பார்த்துட்டான். அவர் எப்படி பார்த்துட்டா? ஒரு தோட்டக்காரனை போல பார்த்துட்டான். ஐயா நீங்க ஒரு வாட்ச்மேன், தோட்டக்காரன் வாட்ச்மேன், அப்போ வாட்ச்மேன். ஐயா நீங்க வாட்ச்மேன் தானே, பின்ன தோட்டத்தில் இருக்கிற கல்லர் தோட்டத்தில் யார் இருப்பான்? வாட்ச்மேன் தான் இருப்பான். அவன் தான் எல்லாத்தையும் செய்து முடித்து சைன் போட்டு அந்த பணத்தை அனுப்பி வைக்கணும். அப்படி அனுப்பி வச்சிருந்தீங்கன்னா நான் வந்து அதை எடுத்துக்கொள்றேன், நீங்க எங்க வச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்கன்னு சொல்லுங்க. அப்ப ஆண்டவர் சொல்றார், நீ இல்லம்மா, நான் தான் உன்னுடைய ரபூனி, நான் தான் உன்னுடைய போதகர், நான் தான் உன்னுடைய ரட்சகர் என்று சொல்லி அங்க ஒரு தெளிவான ஒரு ஸ்ட்ரக்சர் ஒண்ணு கொடுக்கிறார் பாருங்க. அப்பதான் பணிந்து கொள்ளலாம். அல்லேலூயா. இன்றைக்கு நாமும் இந்த மரியாளை போல நம்முடைய சுயமான துக்கங்கள், ஆண்டவர் சொன்னார்ல மத்தேயு 6ஆம் அதிகாரம் மத்தேயு 7ஆம் அதிகாரத்துல சொன்னார், கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். எதை கேட்கணும்? மீனை கேட்டா பாம்பு கொடுப்பேனா? முட்டையை கேட்டா தேளை கொடுப்பேனா? அப்புறம் நமக்கு இன்னைக்கு ஏன் இந்த மரியாதை போல சில காரியங்கள் நம்ம செய்யறோம்? ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, மீனை கேட்டா பாம்பை கொடுப்பேனான்னு கேட்கிறார். அப்ப நம்ம எதை கேட்கல? நம்மளுக்கு ஏன் கிடைக்க மாட்டேங்குது? நாம எதை கேட்கிறோம்? பாம்பு கேட்கிறோம். உங்களுடைய கவலை, மனுஷனுடைய கவலை அவனை ஒடுக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நீங்கள் கவலைப்படுகிறதுனால் உங்கள் சரீரத்துல ஒரு முழத்தை யார் கூட்ட முடியும்?
கவலை இருக்கக்கூடாது. அந்த கவலையோடு கூட இந்த கிறிஸ்துவை தரிசிக்க முடியாது. சுய துக்கத்தோடு கூட கண்ணீரோடு கூட இந்த கிறிஸ்துவை நாம் தரிசிக்க முடியாது. அது கிறிஸ்துவை வேறு தோட்டக்காரரை போல காண்பித்து விடும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நான் சொல்ற சத்தியம் புரியுதா? இந்த கிறிஸ்துவை நாம் காண வேண்டும் என்றால் நாம் எல்லா பாரங்களையும் பாளையத்திற்கு புறம்பே எல்லாவற்றையும் வைத்து விட வேண்டும். கிறிஸ்து பாடுபட்டு அந்த பாளையத்துக்கு புறம்பே பாடுபட்டார். பாளையத்துக்கு புறமே சிலுவையில் அடிக்கப்பட்டார். ஏன் தெரியுமா? எல்லா விதமான காரியங்களை ஒதுக்கி வைத்து விட்டு அந்த கிறிஸ்துவோடு கூட நாம பாளையத்திலிருந்து வெளியே வந்து அவரை தொழுது கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இந்த சுய துக்கம், அந்த மரியாதை போல இருக்கிற சுய துக்கத்தோடு கிறிஸ்துவை நாம் ரட்சகரை தரிசிக்க முடியாது. இரண்டாவது, இந்த தோமா பாருங்க, இந்த திதிமு என்னப்பட்ட தோமா. 25வது வசனம் வாசிங்களா? வாசிங்க 25வது வசனம். மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்கிற அவர்கள் சொன்னார்கள். அந்த காயத்தை நான் விரல் விட்டு பார்க்கணும், விழாவில் கை விட்டு பார்க்கணும். இவனுக்கு ஆண்டவர் ஏற்கனவே சொன்னார், நான் கண்டிப்பா 12 சீசர்கள் இருக்கும் போதே கடைசி திருவிருந்த ஆசரிக்கும் போதே உங்களில் ஒருவன் சாத்தானா இருக்கிறான், அவன் தன்னுடைய இடத்துக்கு போயிடுவான், அதுக்கப்புறம் திரும்ப வந்து உங்களை சந்திப்பேன்னு சொல்லும் போது தோமாவும் இருந்தார். பேதுரு தான் முந்தின சீசன், முதன்மையான சீசன் பேதுரு தான். அது அவன் அடுத்து பார்க்க போறோம். இந்த தோமா அங்க இருந்தவன் எல்லா சீசர்களும் போய் இங்க வசனத்தை நீங்க வாசிக்கும் போது எல்லாருக்கிட்டையும் வந்து சொன்னாங்க. இவன் மட்டும் அங்க இல்லை. இவன் விசுவாசிக்கவும் இல்லை, இவன் நம்பவும் மாட்டான். என்ன செய்யறான் தெரியுமா? இவனுடைய அந்த சந்தேகம், திதிமூனி எனப்பட்ட தோமானா என்ன அர்த்தம்னா, தோமானா ரெட்டை என்று அர்த்தம். இருமனம் உள்ளவன், டபுள் மைண்ட் நமக்கு இருக்கக்கூடாதுங்க. அதே போல அவிசுவாசம் நமக்கு இருக்கக்கூடாது, அதைரியம் நமக்கு இருக்கக்கூடாது. பயம் ஏன் வருது? ஒரு அம்மா சொன்னாங்க, அப்பா எனக்கு ரொம்ப என் ஃபேமிலிக்கு, என் பையன், என் பிள்ளைக்கு எனக்கு ரொம்ப பயம் ஏன் வருது? பயம் அந்த ஏன் இந்த தோமா போல ஏன் பயம் வருது? சந்தேகம் ஏன் வருது? ஏன் அவிசுவாசம், அதைரியம் ஏன் வருது? 1 யோவான் 3ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. 1 யோவான் 4ஆம் அதிகாரம், 1 யோவான் 4. இந்த பயத்திலிருந்து நம்ம முதல்ல இந்த தோமாவை போல தான் நாமளும் இருக்கணும். ஏன் நமக்கு தனிமையில் இருக்கும்போது பயம்? நான் ஒன்று சொல்றேன், நீங்க கோவித்துக் கொள்ளக்கூடாது. தனிமையில் இருக்கும்போது நாம எப்படி இருக்கிறோமோ அதுதான் நம்முடைய ரியாலிட்டி. அல்லேலூயா. ஒத்துக்கிறீங்களா? தனிமையில் இருக்கும்போது நம்ம போன் எப்படி யூஸ் பண்றோம், தனிமையில் இருக்கும்போது நம்ம என்ன பேசுறோம், தனிமையில் இருக்கும்போது நம்ம என்ன சிந்திக்கிறோம், தனிமையில் இருக்கும்போது நம்முடைய பார்வை எப்படி இருக்குது, தனிமையில் இருக்கும்போது ஒரு மனுஷன் எப்படி இருக்கிறானோ அதுதான் அவனுடைய உண்மையான மனுஷத்துவம். அல்லேலூயா. அதனாலதான் சில காரியத்தில் தடுமாற்றம், பயம், அவிசுவாசம், இந்த சோர்வு எல்லாம் ஏன் வருது தெரியுமா? இங்க வசனம் வாசிங்க. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 18வது வசனம். அன்பிலே பயமில்லை. என்னங்க என்ன சொல்றாரு இங்க யோவானு? பூரணமா அன்பு கூர்ந்தா பயம் வராது. அல்லேலூயா. நீங்க தொடர்ந்து வாசிங்க. பயமானது, அதான் இங்க தோமா, இதுதான் தோமா. பயமானது வேதனை உள்ளது, இப்படியும் இருக்கு அப்படியும் இருக்கு, என்ன 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 என்னன்னு சொல்லி பதட்டத்தோடு இருக்கிறோம். அந்த ஆண்டவரிடத்துல பூரணமான அன்பு இந்த தோமா கூறாததுனால இங்க என்ன வந்துச்சுன்னா, இவனுக்கு ஒரு பயம் வந்துச்சு. கிறிஸ்து அங்க வைக்கப்பட்டிருப்பாரோ, எல்லா சீசரும் ஒன்னா இருக்கிறாங்க, மரியாள் கல்லர் இடத்துல இருக்கிறா, இயேசு கிட்ட பேசிட்டு இருக்கிறா. இந்த தோமா பாருங்க, அங்க போறா, இங்க போறா, இங்க இருப்பாரா, அங்க இருப்பாரா, எங்க வைத்திருப்பாங்க, உயிரோடு எழுந்திருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. முற்றிலுமா மறுதளிக்கிற மாதிரி ஒரு செய்தி இங்க சூழ்நிலையை பார்க்கிறோம். ஏன் இந்த பயம், ஏன் இந்த தடுமாற்றம்னா, சில விதமான அந்நிய நுகங்கள், சில விதமான அடிமைத்தனங்கள் இவன்கிட்ட இருக்கு. என்ன தெரியுமா? அவிசுவாசம், நம்ப முடியாத தன்மை, அதே போல அதைரியம், அவிசுவாசம். இந்த பூரணமா நம்ம ஆண்டவர் அன்பு கூர்ந்திருந்தோமானா இந்த பயம் நமக்கு வரவே வராது. என்னோடு கூட ஆண்டவர் இருக்கிறார். நான் போறேன், ஆண்டவர் சொன்னால யோசுவா கூட, நீ போக விடமெல்லாம் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடு இருப்பேன். அந்த வார்த்தையில நீங்க அறிக்கை செய்யுங்க, ஜபத்துல பயன்படுத்துங்க, வேதத்தை வாசிங்க. அதனாலதான் சொன்னேன், வேத வசனம் எல்லா குறிப்புக்கும் வேத வசனம் போட்டிருந்த பாத்தீங்களா? இதனால உடம்பு ரொம்ப போயிடுச்சு. அது இல்லாம ரொம்ப கண்விழிப்பு. வசனம் இல்லாம ஆண்டவரே என் ஜனங்க ஜபம் பண்ணக்கூடாது. வசனம் தெரியாம இருக்கிறாங்க, எந்தெந்த குறிப்புக்கு எந்தெந்த வசனம் எல்லாம். நிறைய பிள்ளைங்க கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும், நிறைய பிள்ளைங்க அதுக்கு டைம் எடுத்து அதை படிச்சு அதுக்காக ஜபம் பண்ணாங்க. அது சொல்லி ஜபம் பண்ணுங்க. ஏன்னா இந்த வேத வசனம் தான் சாத்தானை தாக்குற ஆயுதம்.
இந்த வேத வசனம் தான் ஆண்டவர் நகர விடாதபடி நமக்கு இறங்க செய்கிற வசனம் இதுதான். அல்லேலூயா. ஆண்டவரே நீர் தான் சொல்லியிருக்கிறீர், அதை தான் உங்ககிட்ட சொல்லி கேட்கிறேன். நீங்க எனக்கு கொடுங்க சொன்னா கண்டிப்பா கொடுத்துதான் ஆகணும். ஆண்டவரால் நகர முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால இந்த வசனம் தான் சாத்தானையும் தாக்கும், நம்மையும் காக்கும், ஆண்டவரையும் நான் கிட்டி சேர வைக்கும், ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொள்ளவும் செய்யும். அல்லேலூயா. இந்த தோமாவை போல நாம் சந்தேகப்படக்கூடாது. இந்த தோமாவை போல நம்ம பயப்படக்கூடாது. நாம் ஆண்டவரிடத்துல பூரணமா அன்பு கூறணும். பூரண அன்பு பயத்தை புறமே தள்ளி வைத்து விடும். அல்லேலூயா. அதனாலதான் சொல்றேன், எல்லா வசனங்களையும் வாசித்து தியானித்து அந்த வசனத்தை எல்லாம் என்ன பண்ணுங்கன்னா இருதயத்துல ஸ்டோர் பண்ணுங்க. இருதயத்துல வசனம் இருந்துச்சுன்னா பயம் வராது. அல்லேலூயா. தேவ பிரசன்னம் நம்ம இருதயத்துல சிந்தையை ஆட்கொண்டுச்சுன்னா பயம் சுத்தமா வராது. அல்லேலூயா. எந்த இடத்துல போய் நின்னாலும் சரி. இப்ப பாருங்க, இன்னைக்கு பாருங்க எல்லா இடத்துலயும் ஆராதனை நடக்கல, இங்க மாத்திரம் தான் தேவ கிருபையில நம்ம இருக்கோம். அல்லேலூயா. தேவ கிருபையில நம்ம இருக்கிறோம். எத்தனை நாளும் தெரியல. அதான் சொன்னேன், ஒரு சகோதரர் சொன்னார், அப்பா ஐயா இன்னைக்குதான் இப்ப இந்த நாட்கள்ல தான் எங்க குடும்பத்துல ஆராதனை நடக்குது. ஆமா, இனி அப்படிதான் நடக்கும், இனிமே அப்படிதான் நடக்கணும். இன்னைக்கு நம்ம இங்க ஆசரிக்கிறோம், இனி ஒவ்வொரு குடும்பத்துல நீங்களே ஆசரிக்கிற டைம் ஒண்ணு வரும், அப்படியும் ஒண்ணு வரும், அந்த கொடிய காலங்களும் வரும். அப்ப நீங்களே திரும்ப ஆயத்தம் பண்ணி உங்க குடும்பத்துல நீங்களே கொடுக்கணும். யார் கொடுக்கறது? குடும்ப தலைவி தான் செய்யணும். அந்த அளவுக்கு நம்ம ரெடி ஆகணும். அதுக்கு தான் ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமா இங்க இந்த கொரோனா அது இதுன்னு சொல்லி எல்லாம் வச்சு ஆண்டவர் அது கொஞ்சம் கொஞ்சமா இந்த தேவ ஜனங்களை ப்ரிப்பேர் பண்றார். ஏன் தெரியுமா? இந்த தோமாவை போல சில விதமான ஜனங்கள் இருக்கிறாங்க, அவங்களை ஆயத்தப்படுத்தும். அவர் அந்த ஆண்டவர் ஆயத்தப்படுத்துறாரு. எப்படி ஆயத்தப்படுத்துறாரு பாருங்க, எப்படி ஆயத்தப்படுத்துறாரு பாருங்க. இந்த தோமாவை என்ன சொல்லி பண்றாரு பாருங்க. ஆண்டவர் வந்துடுறாரு. விழாவில் கையை போட்டாலும் விசுவாசிக்க மாட்டேன்னு சொல்றான். உடனே ஆண்டவர் வந்துடுறார். இப்ப வாசிங்க தொடர்ந்து 26ல இருந்து. மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு சீஷர்கள் பாத்தீங்களா, தோமாவும் அவர்களோடு கூட எல்லா இடத்துல சுத்தி பார்த்துட்டு கிடைக்கலன்னு வந்துட்டு இங்க சீஷர்களோடு கூட இருக்கிறான். அங்க தோமா இருக்கிறான் என்று சொல்லி ஆண்டவர் அறிந்து எல்லாரும் இருக்கும்போது தோமாவும் இருக்கிறான். அப்போ நான் தரிசனமானா எல்லாருக்கும் ஆண்டவர் நான் வெளிப்பட்டுருவேன். எந்த ஒரு அவிசுவாசத்துக்கும் எந்த ஒரு அதைரியத்துக்கும் படபடப்புக்கும் எந்த ஒரு ஏமாற்றத்துக்கும் தடை இல்லை. இப்போ நான் தரிசனமாவேன் என்று சொல்லி பூட்டப்பட்ட அறைக்குள்ளே உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். யார்கிட்ட பேசல, தோமா கிட்ட தான் ஃபர்ஸ்ட் பேசுறார். ரெண்டாவது ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போறோம். இங்க முதல்ல தோமா கிட்ட தான் பேசுறாரு. ஏன் தெரியுமா? ஆண்டவர் குறை உள்ளவனுக்கு தான் ஃபர்ஸ்ட் கிரேஸ். அல்லேலூயா. எத்தனை பேர் ஏத்துக்கிறீங்க? அல்லேலூயா. நான் குறை உள்ளவன் தான், நான் ஜீரோ தான், ஆனா ஆண்டவர் என்கிட்ட தான் ஃபர்ஸ்ட் ரொம்ப பிரியமா இருப்பார். அல்லேலூயா. இதை முதல்ல நீங்க நீங்களும் நானும் கத்துக்கணும். நான் போதிக்க தகுதி இல்லை, நான் பகிர்ந்து கொள்ள தான் வந்திருக்கேன். அல்லேலூயா. நான் அடிக்கடி அதான் சொல்லுவேன், நான் பூரணப்பட்டவன் அல்ல, இன்னும் நான் கிறிஸ்துவை அண்டி சேர்ந்து கிட்ட சேர்ந்து இன்னும் அவருடைய சுபாவங்களை நான் வளர்த்து கொள்ளணும். இன்னும் ஆண்டவர் விரும்புகிறத நான் செய்யணும். நான் என்னுடைய காரியத்தை செய்யக்கூடாது. அதான் உயிர் தெழுந்த கிறிஸ்துவனுடைய வல்லமை எப்படி தெரியுமா இருக்கும்? இன்னும் சேரணும், இன்னும் செய்யணும், இன்னும் ஆண்டவர் அன்பு கூறணும், இன்னும் ஆராதிக்கணும். அதில் ஜெபம் அடிக்கடி சொல்வாரு, பாடிக்கிட்டே இருக்கணும் போல இருக்குது பாரு. அவங்க வீட்டில் பார்த்தீங்களா, இந்த 21 நாள் பிரேயர், காலையில் 3 வேளை பிரேயர் தான். இப்போ பார்த்தாலும் பேண்டு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. அவர் நிறைய 2-3 வாட்டி நம்ம சபைக்கு வந்திருக்கிறார். அவருக்கு பார்க்கும் போதெல்லாம் என்ன சொல்லுவார், இங்கே ஆராதனை நடக்கும்போது அவர் போய் ஆராதிக்கும் போது பாட்டு நிறுத்தத்துக்கு மனசே வரல பிரதர், பாடிக்கிட்டே இருக்கணும். ஏன் தெரியுமா? அந்த பரிசுத்த ஆவி நம்ம கிட்ட இருக்கும்போது, துதிக்கிற ஆவி நம்ம இடத்துல வரும்போது எல்லாவற்றையும் மேற்கொண்டு. அல்லேலூயா. எந்த சந்தேகமும் எந்த ஒரு காரியமும் வராது, எந்த ஒரு அவிசுவாசமும் அதைரியமும் வராது. எல்லாம் ஆண்டவருக்குள்ள இருக்கும்போது எல்லாம் பூரணப்பட்டு விடும். அதனால அந்த குறை உள்ளவனுக்கு தான் ஆண்டவர் ஃபர்ஸ்ட் கிரேஸ் கொடுக்கிறார். என்ன சொல்றாரு? திருப்பி அதே சொல்றார், அவர் சொன்னதே சொல்றாரு. வாசிங்க. நீ உன் விரலை இங்கே நீட்டி கைகளை பார், கையை நீட்டி விழாவிலே போடு. இங்க ஒரு வார்த்தை சொல்றாரு, கவனிக்கிறீங்களா? அவிசுவாசியா இராமல் விசுவாசியா இரு. எப்படி ஜெபம் பண்ணீங்க? எப்படி ஜெபம் பண்ணீங்கம்மா சிஸ்டர், பிரதர், ஐயா, அம்மா? எந்த நோக்கத்தோடு நீங்க ஜெபம் பண்ணீங்க? எந்த பாரத்தோடு நீங்க ஜெபம் பண்ணீங்க? என்ன எதிர்பார்த்து நீங்க ஜெபம் பண்ணீங்க?
அதுதான் இங்கே ஒரு சேர் போட்டேன். எப்பவுமே நமக்கு விடிய காலம் வந்து சேர் போட்டுரும். சேர் போட்ட ஆண்டவரே நீ வாரும் தூய ஆவியே இங்கே வந்து உட்காருங்கப்பா, நான் சொல்றதை கேளுங்க, ஆண்டவரே என் கூட பேசுங்க, நான் ஜெபம் பண்றதை கேளுங்க, எல்லாவற்றையும் கேட்டு எனக்கு பதில் கொடுங்க ஆண்டவரே. அவிசுவாசியா இருக்கக்கூடாது, விசுவாசியா இருக்கணும். எல்லாத்துக்கும் ஜெபித்து நாம அவிசுவாசியா கடந்து போயிடக்கூடாது. பெற்றுக்கொண்டவர்களா கடந்து, ஜெபம் பெற்றுக்கொள்ள மாத்திரம் அல்ல, ஜெபம் எல்லாவற்றையும் செய்யும். அவிசுவாசியா இருக்கக்கூடாது, விசுவாசியா இருக்கணும். அதனாலதான் நம்ம கலாத்தியர் 5:1 நம்ம வாசிக்கிறோம், மறுபடியும் நீங்க அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு உட்படக்கூடாது. ஏன்னா நம்ம அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்து அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தினாவே நாம் பெற்றிருக்கோம். அல்லேலூயா. அதுதான் அவிசுவாசம். அவிசுவாசியா இராமல் விசுவாசியா இருந்தா என்ன அர்த்தம்னா, நம்ம ஏற்கனவே இருந்தபடியே இருக்கக்கூடாது. அடுத்த லெவல் போயிட்டே இருக்கணும். அப்பதான் அதுதான் சொல்றார் ஆண்டவர், உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். எது உள்ளவன் எவனோ, யாரு யூட்டிலைஸ் பண்றாங்களோ, யார் வாய்ப்பை பயன்படுத்தி கொள்றாங்களோ, யார் தேவனிடத்தை நெருங்கி சேர்றாங்களோ, தாளத்தை யார் பயன்படுத்துறாங்களோ அவங்களுக்கு தான் இன்னும் எக்ஸ்ட்ரா கிரேஸ் கொடுப்பார். நம்ம அப்படியே இருந்தோம்னா அப்படியே பயன்படுத்தாத இருக்கிறவங்கிட்ட உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படுன்றார். அல்லேலூயா. இல்ல அவன் தான் இல்லாதவன் என்ன அர்த்தம்னா பயன்படுத்தாதவன், தாளந்தை பயன்படுத்தாதவன், அபிஷேகத்தை பயன்படுத்தாதவன், அந்த துதி நாவி ஆராதனை அபிஷேகம் சில பேருக்கு இருக்கும், அதை பயன்படுத்தாதவன், நல்ல கண்ணீரோடு ஜபிக்கிற வரம் இருக்கும், தாளந்து இருக்கும், அதை பயன்படுத்த மாட்டாங்க, சோர்வா தூங்கிட்டு இருப்பாங்க. இந்த தோமாவும் அப்படிதான். அந்த தோமாவை தான் நம்ம தேசத்துக்கு அனுப்பிச்சார். அல்லேலூயா. அவிசுவாசியா இராம, அடிமைத்தனத்துக்கு உட்படாம, இந்த அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நாம் பெற்றிருக்கிறோம். அதனால அவிசுவாசியா இருக்கக்கூடாது, விசுவாசியா இருக்கணும். அல்லேலூயா. மூன்றாவது கடைசியில சொல்லி முடிக்கிறேன். 21:2-5 வரைக்கும். சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. விடியற் காலமான போது இயேசு கரையிலே நின்றார். அவர் இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள், ஒன்றுமில்லை என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் படகுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள். இங்கே பிள்ளைகளே என்று ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்பயாச்சும் இவங்க உணர்ந்து கொண்டிருக்கணும். அப்பயாச்சும் நம்ம உணர்ந்து கொண்டிருக்கணும். அப்படி உணரலனா ஆண்டவர் இன்னொரு காரியத்தை செய்யறார் பாருங்க. இங்கே படகுக்கு வலதுபுறமாய் போடு. ஏற்கனவே பேதுருக்கு என்ன சொல்லி இருக்கிறாரு? ஆண்டவரே, நான் முழுவதும் பிரயாசப்பட்டேன், ஒன்று அகப்படல. இப்போ நீங்க சொல்றீங்க உங்களுடைய வார்த்தையின்படி போடுறேன்னு ஒரு வாட்டி சொல்லியிருக்கிறானா? ஏற்கனவே ஒரு வாட்டி சொல்லியிருக்கிறான். அதனால பிள்ளைகளே ஏற்கனவே சொல்லி பார்க்கிறார். அப்பயும் அவன் உணரல. அதனால ஏற்கனவே நடந்த ஒரு காரியத்தை திரும்பவும் சொல்றாரு. அப்பா நீ வலதுபுறமா போடு. அப்பயும் அவனுக்கு புரியல. அப்பயும் இயேசுவா அறியல. அந்த அதான் சொல்லப்பட்டிருக்காங்க. அப்படியே அவங்க போட்டு மீன்கள் அகப்பட்டிருந்தால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் பேதுருவை பார்த்து, அவர் கர்த்தர் என்றான். அவர் கர்த்தர் என்று இந்த யோவான் சொல்றான். யோவான் சுவிசேஷ புத்தகத்திலையும் வெளிப்படுத்தலையும் இந்த லெட்டர்ல 1-2-3 யோவான்லயும் யோவான் தன்னைத்தானே சொல்லும் போது மற்ற சீஷன், அன்பாயிருந்த சீஷன் இப்படிதான் சொல்லிப்பான், நான் சொல்ல மாட்டான். அதே போல இந்த 4வது வசனத்துல அவர்கள் இயேசு என்று சீஷர்கள் அறியாம இருந்தாங்க. அதனால தான் சொல்றாரு, பிள்ளைகளையும் சொல்லி பார்க்கிறார். ஏற்கனவே நடந்த சம்பவத்தை சொல்லி பார்க்கிறார். வலதுபுறமா போடு. ஏற்கனவே இது யாரோ சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்லி அப்பயா தெரிஞ்சுப்பாங்கன்னு பார்க்கறான். அப்பயும் தெரிஞ்சுக்க மாட்டான். அல்லேலூயா. ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுங்க. ஒரு சிச்சுவேஷனை நம்ம அதுல கற்றுக்கொள்ள வேண்டியதை நம்ம கற்றுக்கொள்ளாம தவறி போனோம்னா திரும்ப அதே சிச்சுவேஷனை நமக்கு அனுமதிப்பார். அதுதான் இங்க கற்றுக்கொள்ள வேண்டிய ஆவிக்குரிய பாடம். ஒன்று, கணவன் மனைவிக்குள்ள சண்டை பிரச்சனை வந்துட்டே இருக்காது, தீரவே தீராது. மனைவியின் சண்டை ஓயாத ஒழுக்கு. பிரசங்கி சொல்லிட்டார், நீதிமொழிகள் ஆசிரியர் சொல்றார். 2 பேரும் ஒருத்தர் தான், சாலமோன் தான். அவர் என்ன சொல்றார்? மனைவி எப்ப பார்த்தாலும் அப்படிதான். அவன் பலவீனமான பாண்டம்.
சண்டை போட்டுனே இருப்போம், ஏதாவது நச்சரிச்சுன்னு தான் இருப்போம். அது ஓயாத மழை எப்படி ஓட்ட ஓடு மேலே ஒழுகினே இருக்குமோ அதே போல் மனைவியுடைய பேச்சு இருக்கும். அது நம்ம பெருசாக எண்ணக்கூடாது. ஏன்னா பலவீனப்பானம் பாடணும். ஏன்னா அதுதான் சொல்கிறேன், ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை விசாரிக்க அறியாதவனா இருந்தால் எப்படி சபையை விசாரிப்பான்? 2 காரியங்கள் இருக்கு. நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டர், நான் சூப்பர்வைசர், அவங்க அசிஸ்டன்ட். நான் என்ன செய்யணும்? விசாரிக்கணுமா? உலகத்தில் இருக்கா, அரிசி இருக்கா, பருப்பு இருக்கா, எல்லாம் இருக்குதா, எல்லாம் என்ன வேண்டாம் வாங்கிட்டு போடும். விசாரிக்கணும். நடத்துறது யாரு? மனைவி தான் நடத்தும். அம்மா நடத்தக்கூடாது, தாத்தா நடத்தக்கூடாது, பாட்டி நடத்தக்கூடாது. யார் நடத்தணும்? குடும்பத்தை மனைவி தான் நடத்தணும். அப்பதான் அவங்களுக்கு தெரியும். விசாரிக்கிறது யார் விசாரிக்கணும்? புருஷர் விசாரிக்கணும். இங்க இந்த புருஷர்கள் என்ன செய்யறாங்கன்னா, ஏற்கனவே இருந்த அந்த சிச்சுவேஷனை திருப்பி ஆண்டவர் அதே கொண்டு வரார். அந்த கற்றுக்கொள்ள வேண்டிய பாடத்தை அவங்க கற்றுக்கொள்ளலை. அப்படி கற்றுக்கொள்ளாததுனால ஆண்டவர் திருப்பி திருப்பி அதே செய்யறார். செய்த உடனே இங்க ஒரு காரியம் நடக்குது பாருங்க. 7ஆம் வசனம் பாருங்க. ஆதலால் இயேசுவுக்கு அன்பாய் இருந்த சீசன் இயேசுவை பார்த்து அவர் கர்த்தர் என்று கேட்ட உடனே வஸ்திரம் இல்லாதவனாய் இருந்தபடினால் மற்ற சீஷர்கள் அவனுக்கு அன்பு இப்போ பொத்துட்டு வந்துச்சு. ஏன் தெரியுமா? இப்போ இதுக்கப்புறம் ஒரு கான்ஸ்டிடியூஷன் ஒன்று வரப்போது இவருக்கு. என்னன்னா, கடைசி இந்த 15லேருந்து 20 வருஷம் வரைக்கும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, இவர் மேல் சட்டை இல்லாதவனா இருந்தபடினாலே ஆண்டவர் என்று தெரிந்த மாத்திரத்திலே மேல் சட்டை கூட இல்லைன்னா கூட பரவாயில்ல, அப்படியே கடல்ல தொப்பகட்டின்னு குதிச்சு மற்ற சீசர்களோடு கண்டுக்காம நீந்தியே ஆண்டவர்கிட்ட போற அவ்வளோ அன்பு. ஆனா 15லேருந்து 20 நீங்க வாசித்தீங்கன்னா அங்க போய் கேட்கிறாரு, பேதுருவே நீ என் மேல் அன்பா இருக்கிறாயா? நல்லா கவனிச்சிங்க. ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்கிறார், உயிர்த்தெழுந்த கிறிஸ்து நான் இருக்கிறேன், நீ இடத்துல அன்பா இருக்கிறியா? முதல் தடவை விஷயம் கேட்கிறார். ஆண்டவரே நான் உங்களிடத்துல அன்பு கூறுகிறேன் நீங்க உங்களுக்கு தெரியும். ஆமா, எல்லாருக்கும் தெரியும். 2வது விஷயம் கேட்கிறார், ஆண்டவரே நீ பேதுருவே நீ என்னிடத்துல அன்பா இருக்கிறாயா என்று கேட்கிறார். ஆண்டவரே நான் உண்மைதான் அன்பு கூறுறேன், வேற யாரும் அன்பு கூறுறேன், உண்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன் பாடுவோம். 3வது விஷயம் கேட்கிறாரு, ஆண்டவரே பேதுருவே நீ என்னை நேசிக்கிறாயா? அப்பதான் அவன் தன்னை உணர்ந்து கொள்றான், இல்ல நான் தகுதி இல்லை ஆண்டவரே, எல்லாம் நீர் அறிந்திரு, எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கு. ஏன் தெரியுமா? ஏற்கனவே நான் ஒரு முறை மறுதளிச்சிட்டேன், ஏற்கனவே நான் ஒரு முறை பாவம் செய்திருக்கிறேன், ஏற்கனவே நான் ஒரு விஷயம் வழுவி போயிருக்கிறேன். ஆண்டவரே நீ எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீங்கப்பா, நான் எதுக்கும் தகுதி இல்லை, நீங்க என்னிடத்துல அன்பு கூர்ந்தா போதும், நான் தகுதி உண்ணலாமா? அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவினிடத்துல இந்த 3 சூழ்நிலைகளுக்குள்ளே நாம் கடந்து போகும்போது இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுல 2 காரியத்தை சொல்றாங்க. இந்த பேதுரு எப்படிப்பட்ட அன்பு கூர்ந்தா, ஆண்டவர் எப்படிப்பட்ட அன்பு கூர்ந்தா தெரியுமா? முதல் அன்பு அகாப்பே அன்பு. எந்த கண்டிஷனும் இல்லாம நமக்காக ஆண்டவர் மரித்தார், நம்மை ஆண்டவர் ரட்சித்தார். அகாப்பே அன்பு, எல்லா காரியமும் ஆண்டவர் நமக்கு செய்தார், கொடுத்திருக்கிறார், இதுவரைக்கும் நடத்தி வரார். அது அகாப்பே அன்பு, அன்கண்டிஷனல் லவ். இந்த பேதுரு செய்தது இயல்பான அன்பு. அப்புறமா தான் ஆண்டவர் பேதுருக்கு இந்த ஊழியத்தை கொடுக்கும்போது முழுவதுமாக பேதுரு அர்ப்பணிக்கிறத நம்ம பார்க்கணும். அல்லேலூயா. இந்த 3 சூழ்நிலைகளில் நாம் எப்படி இருக்கிறோம்னு சொல்லி கொஞ்சம் நம்ம கண்டிப்பா தியானிச்சு கொண்டு தான் வேண்டும். இந்த வரக்கூடிய காலம் கொடிதான காலம், வரக்கூடிய காலம் கடைசி காலம். இந்த மரியாதை போல நம்முடைய சுய துக்கத்திலே இருந்து கொண்டு ஆண்டவரை நாம் தரிசிக்க முடியவில்லையா? இந்த தோமாவை போல சந்தேகப்பட்டு அவிசுவாசமாய் இருந்து சில காரியங்கள் நமக்கு தென்படாமல் இருக்கிறதா? ஆண்டவர் நமக்கு தெரியவில்லையா? அதே போல இந்த பேதுரு போல மேலோட்டமான அன்பு, ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும், நமக்கு தெரியும், இருந்தாலும் மேலோட்டமான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து விட்டு போக முடியாது. இந்த 3 ஆவிக்குரிய சத்தியங்களை நாம் தெரிந்து கொண்டுதான் ஆக வேண்டும். எல்லாம் எழுந்து நிற்கலாமா? எல்லாம் அப்படியே முழங்கால் படித்துக் கொள்ளலாம். அப்படியே திருவிருந்து ஆயத்தமாகலாம். ஆண்டவரே என்னை நேசிக்கின்றாயா என்ற பாடலை நாம் பாடலாம். என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி சிலுவையில் அன்பு கூர்ந்தேனே என்னை நேசிக்கின்றாயா என்று சொல்லி ஆண்டவர் கேட்டாரே. இந்த மரியாதை போல இந்த தோமாவை போல இந்த பேதுருவை போல இந்த அடிமைத்தனம் நமக்கு வேண்டாம். அது ஏற்கனவே பாவம் செய்திருக்கிறோம் தான். ஆனால் மறுபடியும் அதை நம்ம நினைத்து நொந்து கொள்ள வேண்டாம். உயிர்த்தெழுந்த கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார்.
இந்த மரியாதை போல சுய துக்கத்திலே, சுய சித்தத்திலே, இந்த சுய சிறையிருப்பிலே நாம் சிக்கிக்கொள்ள கூடாது. உயிர் தெழுந்து கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த தோமாவை போல அவிசுவாசியா இருக்க வேண்டியது ஆண்டவருடைய சித்தம் இல்லை. இன்னும் நெருங்கி சேரணும். ஆண்டவருடைய வல்லமை நாம் புரிந்து கொள்ளணும். ஹல்லேலூயா. நம்மை கொண்டு இந்த தோமாவை போல பெரிய காரியத்தை செய்ய ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? எல்லாரும் சேர்ந்து சோதரம் பண்ணலாமா? எல்லாரும் சேர்ந்து சோதரம் பண்ணலாம். ஆண்டவரே, இந்த மரியாதை போல ஆண்டவரே, நான் என்னுடைய சுய துக்கத்திலே இந்த கடைசி நாட்களிலே அமிழ்ந்து விடக்கூடாதுப்பா. ஆண்டவரே, இந்த ஆவிக்குரிய சத்தியங்களை எங்களுக்கு நீங்க கொடுத்த தயவுக்காக ஸ்தோத்திரம். எங்களை எவ்வளவாய் நீ நேசிக்கிறீர் ஆண்டவரே. அதை நேசிக்கிறதுனால தான் எங்களுக்கு இந்த சத்தியத்தை கொடுத்திருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, அந்த மரியாதை போல என்னுடைய கண்ணீர் ததும்பின அந்த கண்களினாலே உண்மை பார்க்க முடியாது ஆண்டவரே. உண்மை தோட்டக்காரர் என்று நாங்கள் நினைத்து விடக்கூடாதுப்பா. உண்மை யாரோ அந்நியர் என்று நாங்கள் நினைத்து விடக்கூடாது ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மை அந்நியர் என்று நாங்கள் நினைத்து விடக்கூடாதுப்பா. உண்மை யாரோ என்று நாங்கள் நினைத்து நாங்கள் அப்படியே மேலோட்டமான வாழ்க்கை வாழ்ந்து விட்டு போய்விடக்கூடாது ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. இந்த தோமாவை போல எங்களுக்குள்ள இருக்கிற அவிசுவாசத்தை நீக்கி போடுங்க. எங்களுக்கு சொன்னதை நீர் நிறைவேற்ற நீர் வல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களுடைய தேவைகள் எல்லாம் உமக்கு தெரியும். எங்களுடைய காரியம் எல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறது ஆண்டவரே. நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் என்னை விசாலத்திலே வைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த உயிர் தெழுந்த கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். அந்த தோமாவோடு கூட இருந்தது போல, அந்த குறை உள்ளவனுக்கு ஸ்பெஷல் கிரேஸ் ஆண்டவர் கொடுக்கிறது போல, ஆண்டவரே நான் குறை உள்ளவன் தான்ப்பா. ஆண்டவரே, நான் அவிசுவாசியா தான் இருக்கிற சில விஷயத்துல, ஆண்டவரே என்னை விசுவாசம் உள்ளவனாய் மாற்றினப்பா. ஓ, அந்த 160 வேண்டிக் கொண்டானே, என்னுடைய விசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கேளுங்க. ஹல்லேலூயா. என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யுங்கப்பா. ஓ ஹல்லேலூயா. இந்த தோமாவை போல ஆண்டவரே கர்த்தர் எனக்கு இறங்கி, ஆண்டவரே இந்த எல்லா சந்தேகங்களையும் நீக்கி போடுங்கப்பா. எல்லா அவிசுவாசங்களையும் நீக்கி போடுங்க. இந்த உயிர் தெழுந்த நாளிலே நான் ஆண்டவரே வண்ணமாக நான் திரும்பி போக கூடாது. ஒரு உயிர் தெழுந்த வல்லம் எனக்குள்ளே வரணும்ப்பா. உங்களுடைய விசுவாசம் பரிபூர்ணமாய் வரணும் ஆண்டவர். இந்த தோமாவை போல நான் பயப்படக்கூடாது. அந்த பூரணமான அன்பு கூறுதல் எனக்குள்ளே உண்டாகணும் ஆண்டவரே. எல்லாவற்றையும் நீர் பார்த்து கொண்டிருக்கிறீர். எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதுமாக நீர் ஆட்கொண்டிருக்கிறீர். நீர் எங்களை ஆட்கொண்ட பிதா ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதுவும் எங்களை அசைக்க முடியாது, எதுவும் எங்களை பயமுறுத்த முடியாது ஆண்டவரே. எதுவும் எங்களை நெருங்க முடியாதுப்பா. நீங்க கூடவே இருக்கிறீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. எல்லாம் சேர்ந்து பாடலாமா? என்னை உம்மை நேசிக்கின்றேன் நான் ஆண்டவரே. உம்மை நேசிக்கின்றேன் அப்பா. உம்மை நேசிக்கின்றேன் ஆண்டவரே. ஓ ஆண்டவரே, உம்மை இல்லாமல் நாங்கள் யாரையும் நேசிக்க மாட்டோம்ப்பா. யாரும் எங்களுக்கு தெரியாது. ஓ நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று சொன்ன கர்த்தர். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எல்லாம் சோதரம் பண்ணுங்க, சோதரம் பண்ணுங்க ஆண்டவரே. என்னை தேறினவனாக மாற்றுங்கப்பா. இந்த என்னை தேறினவனாக மாற்றும், என்னை தேறினாக மாற்றும், என்னை தேறினவனாக மாற்றும். இந்த மரியாதை போல ஆண்டவரே இருப்பார். ஆண்டவர் ஒரு ஆவிக்குரிய குருட்டாட்டத்தில் இருக்கக்கூடாது. இந்த ஆண்டவரை தோமாவை போல அவிசுவாசியா நான் இருக்கக்கூடாது. ஓ ஹல்லேலூயா. இவர்கள் எல்லாம் என்ன தெரியுமா? இயேசுவோடு கூட இருந்தவர்கள். ஓ ஹல்லேலூயா. இயேசுவோடு கூட இருந்தவர்களே இப்படி இருப்பார்களானா உலகம் எப்படி இருக்கும்? ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த பேதுருவை போல ஆண்டவரே மழுங்கின அந்த ஆவிக்குரிய பலவீனத்தினுடைய மனுஷனா நான் இருக்கக்கூடாதுப்பா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. எல்லாரும் அறிக்கை செய்வீங்களா? ஆண்டவரே, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் உம்மை நேசிக்காம நான் இருப்பேன் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. எனக்காகத்தான் நீங்க அடிக்கப்பட்டீங்க, என்னை தேடி வந்தீங்க ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. உம்மை நேசிக்கின்றேன் நான், உம்மை நேசிக்கின்றேன் நான். சொல்லுங்க, உம்மை நேசிக்கிறேன், உம்மை நேசிக்கின்றேன் நான், உம்மை நேசிக்கின்றேன் நான். கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனா? கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனா? நேசிக்கிறேன், உம்மை நேசிக்கின்றேன் நான், உம்மை நேசிக்கின்றேன் நான். கல்வாரி காட்சியை